ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2A பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ குரூப் 2 தேர்வுக்கு நாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கல்வி தகுதியை வந்து பெற்றுக்கணும், எந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்போ குரூப் 2ல என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, குரூப் 2Aல என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, ஸோ அந்த எக்ஸாமோட இந்த எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் எந்தெந்த லெவலில் நடக்கும், குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு எப்படி தயாராகணும், மெயின்ஸுக்கு எப்படி தயாராகணும், அதுக்குண்டான அந்த கொஷின்ஸ்லாம் எப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம என்ன முறையில் தயாராகும், இந்த எல்லா வீடியோவும் இந்த ஒரே வீடியோ பதில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப் 2 என்னத்தை நான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 பற்றின ஒரு ஃபுல் ஓவர்வியூவை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 எக்ஸாம் இது வந்து நம்ம தமிழக அரசு, அதாவது தமிழக அரசுனா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நடத்தக்கூடிய தேர்விலே ஒரு இடைநிலை, ஒரு மிடில் லெவல் எக்ஸாம் சொல்லி நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த குரூப் 2 தேர்வு வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ முதல்நிலை அப்படின்னா ஹை லெவல் எக்ஸாம்னா எதை சொல்லலாம்னா குரூப் 1. ஏன்னா குரூப் 1 தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து உயர்ந்தபட்ச பதவி. இப்போ நம்ம கலெக்டராக சொல்லலாம். கலெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் கவர்மெண்ட், ஓகேவா, அதாவது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வு. ஓகேவா? இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தேர்வில் மிக உயர்ந்த பதவி எதுனா குரூப் 1 போஸ்ட் தான். ஓகே, டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த லெவலில், அதாவது அது வந்து ஹையர் ஆஃபீஸர் எக்ஸாம் நம்ம சொல்லலாம். ஓகே, இது குரூப் 1. குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் லெவல், அசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு நம்ம வந்து தனியாக பிரிக்கலாம். இதில் குரூப் 2ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமினேஷன், குரூப் 2Aன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு தேர்வுக்கு நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் பெற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான குவாலிஃபிகேஷன் மெயினானது. ஒன்று ஏஜ், இன்னொன்று எஜுகேஷனல். ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்ட படிப்பை நீங்கள் முடிச்சிருக்கணும். அது ஏதாவது ஒரு பட்ட படிப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து என்ன ஒன்றா இருக்கலாம், பிஏவாக இருக்கலாம், பிஎஸ்சி இருக்கலாம், பிலிட்டாக இருக்கலாம். அது என்ன ஏதாவது ஒரு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில், யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பட்ட படிப்பை வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? ஒரு சில தேர்வுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்காம இருக்கும். யூஜி முடிச்சாலே போதுமானது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 40 எக்ஸாம், 40 போஸ்ட் இருக்கான். அந்த 40 போஸ்ட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40ல் ஒரு 30 போஸ்ட் வச்சுக்கலாம். ஒரு 30 போஸ்ட் கிட்ட ஏதாவது ஒரு பட்ட படிப்பு முடிச்சிருந்தாலே போதும். மீதி ஒரு 10 போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் டிகிரி படிச்சுக்காம இருக்கும். அதாவது பிகாம் முடிச்சவங்க, எம்காம் முடிச்சவங்க, பிபிஏ முடிச்சவங்க, பிஎல் பேச்சுலர் ஆஃப் லா முடிச்சவங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக படித்தவங்களுக்கு ஒரு 10 போஸ்ட் இருக்கு. மீதி கிட்ட 30 போஸ்ட், மேஜர் ஆஃப் தி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்ட படிப்பு படிச்சிருந்தாலே நீங்கள் அந்த தேர்வுக்கு எலிஜிபிள். ஓகேவா சார்? ஓகே, இப்போ நான் ரெகுலரில் படிச்சிருக்கேன், நான் ரெகுலரில் படிக்கல சார், நான் கரஸில் படிச்சிருக்கேன்னா அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் கரஸில் படித்தா கூட அந்த பல்கலைக்கழகம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை நீங்கள் யூஜி, அதாவது கரஸில் படிச்சிங்கன்னா அதுவும் எலிஜிபிள் தான். ஓகேவா? நீங்கள் ரெகுலரில் படிச்சிருந்தாலும் கரஸில் படிச்சிருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 தேர்வுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு டவுட் வரும், சார் இப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ குரூப் 1 எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கூட வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து எழுதலாம். ஓகேவா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் குரூப் 2க்கு வந்து அந்த மாதிரியான ஆப்ஷன் போனாடி கொடுக்கல. இந்த வாட்டி கொடுக்குறாங்கன்றது பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க, அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். நான் அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் வந்து சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு தெரியும் குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எலிஜிபிளா இல்லையான்றது. ஓகேவா? பட் ஆனால் இப்போ வரைக்கும் எலிஜிபிள் கிடையாது. நம்ம மேபி வந்து நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இந்த மாதத்தோட எண்டில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது ரெண்டாவது என்ன சொன்னேன், ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எந்த வயசு, சார் எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது, நான் இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு எலிஜிபிளா? இது எல்லாருக்குமே வரக்கூடிய டவுட் தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எனி டிகிரி படிச்சுன்னு எல்லாமே தெரியும். டிகிரி முடிச்சாதான் குரூப் 2 எழுத முடியுது, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஏஜ் தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். நல்லா தெளிவாக கவனிச்சுங்க. நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா, ஓகே, நீங்கள் ஒரு ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம்பா. அதுக்கு மேலே எழுத முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருக்கும்போது 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே தான் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர்ஸ் போது யார் யார் வருவாங்க அப்படின்னா பிசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, அப்புறம் எஸ்சி, அப்புறம் எஸ்டி, எஸ்சிஏ, அப்புறம் வந்து பிசிஎம், பிசி முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எழுதலாம்பா. நோ மேக்ஸிமம் ஏஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 60 வயசு, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 தானப்பா. 60 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள்.
அதனால் நான் கவனிச்சிங்கப்பா. ஸோ அப்போது 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்ச எல்லாருமே இந்த பிசி எம்பிசி கேட்டகரி சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம், கவலையே படாதீங்க. சார் நான் வந்து நான் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 55 வயசு ஆகுது, நான் எழுதலாம்னா கண்டிப்பாக எழுதலாம். இன்னும் உங்களுக்கு 5 வருஷம் சர்வீஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 60 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதலாம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போது இது வந்து ஓசி கேட்டகரி மட்டும் தான் 18லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்குது. 32 வயசு வரைக்கும் எழுத முடியும், அதுக்கப்புறம் எழுத முடியாது. ஓகேவா? இது என்ன சரி, இது இப்போ எனக்கு இந்த வயசு ஆகுது அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன் விடும்போது அவங்க ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஜூலை 1 தான் சொல்லுவாங்க. ஜூலை 1 அந்த இயரோட டேட். அந்த ஜூலை 1 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வயசு 32 கம்ப்ளீட் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ பிசி முஸ்லீம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ மீதி எல்லாருக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. ஓசி கேட்டகரியாக இருந்தால் மட்டும்தான் 32 வயசு. மீதி எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 60 வயசு வரைக்கும் இந்த தேர்வு எழுதலாம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதான் 2 தான் மெயினான இருக்கக்கூடிய டவுட்டு. ஸோ இதை கிளியர் பண்ணியாச்சு. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி. ஓகே, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2000லேருந்து 3000 வேகன்சி. போன வாட்டி வந்து 5000 வேகன்சி வந்து விட்டுருந்தாங்க. ஏன்னா இடையில வந்து ஒரு 3 வருடங்கள் தேர்வு நடக்கல. 4 வருடம் நடத்த 2018 நடத்தினாங்க. அதோட இப்போ 2022 தான் இந்த தேர்வு வந்து கனெக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷமா நடக்காத. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தேர்வு நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது 2000லேருந்து 2500 போஸ்ட் வரைக்கும் வரும். ஆனால் இப்போ 4 வருஷமா அந்த கேப் விடவே என்ன பண்ணால் 5000 போஸ்ட்டாக வந்து நடத்தினா அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வருஷமும் 2000 வேகன்சி கண்டிப்பாக வரப்போகுது. வரக்கூடிய குரூப் 2 தேர்வுமே வந்து 2080 கிட்ட வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அப்போ 2000க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போது கவுன்சிலிங் முடியத்துக்குள்ளே 2500 3000 ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆனால் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக 2000க்கு மேலே தான் வேகண்ட் ஆனது வரப்போகுது. இது வந்து குரூப் 2 குரூப் 2A ரெண்டுமே சேர்ந்து. ஓகே, குரூப் 2 குரூப் A ரெண்டுமே சேர்ந்து அந்த 2000 வேகன்சி தனியாக பிரிப்பாங்கப்பா. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலரி, சம்பளம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குரூப் 2ல் போகிறீங்க, அதாவது ஆஃபீஸர் கேட் நல்லா கவனிச்சுப்பா. குரூப் 2ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவல்னு சொல்லுவாங்க. குரூப் 2A அசிஸ்டன்ட் லெவல். ஓகே, அந்த குரூப் 2 குரூப் A பிரிக்க அதை நான் ஒரு போஸ்டிங் வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? அதில் வந்து குரூப் 2 முடிச்சவங்களுக்கு என்னென்ன போஸ்ட் வரும், குரூப் 2ல என்னென்ன போஸ்ட் இருக்குது, குரூப் 2Aல என்னென்ன போஸ்ட் இருக்குது. பொதுவாக குரூப் 2 இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து ஆஃபீஸர் லெவல். குரூப் 2Aல இருக்கிறது எல்லாமே அசிஸ்டன்ட் லெவல். ஓகே, உதவியாளர். இங்கே பாருங்க கொடுத்துருங்க பாருங்க. போஸ்டிங் போது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மேலே இருக்குது குரூப் 2. MC அப்படின்னா முனிசிபல் கமிஷனர், அதாவது நகராட்சி ஆணையம்னு சொல்லுவாங்க. அதாவது முனிசிபல் கமிஷனர். அடுத்து பார்த்தீங்கன்னா SRனா சப் ரிஜிஸ்ட்ரார், இந்த பதிவாளர் அலுவலகத்திற்குரிய சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா JEOனா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஓகேவா? ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கும். அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து குரூப் 1 போஸ்ட். அது கீழே ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 போஸ்ட். ஓகேவா? அடுத்து வந்து ASO அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. ASOனது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இது வந்து செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட், ரொம்ப உயர் லெவலில் போஸ்ட். இது எல்லாமே வந்து குரூப் 2ல வரக்கூடிய போஸ்ட்டுப்பா, ஆஃபீஸர் லெவல். ஓகேவா? ஸோ இதுக்கு எவ்வளோ சேலரி தருவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36,900லேருந்து 1,35,100 வரைக்கும். இது கிரேட் பேன்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? ஸோ அப்போ ஆவரேஜாக நம்ம கணக்கு பண்ண அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சேலரி வந்து ஒரு 40,000 ரூபாய் வரும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? முதல் மாத சேலரி வந்து ஒரு 38,000லேருந்து 40,000 வரைக்கும் நம்ம வந்து சேலரி வாங்குவோம் இந்த ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா SI அப்படின்னா என்ன அப்படின்னா இது சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர். அது சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர். இப்போ நம்ம குரூப் 3ல வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பார்த்துருப்போம். அது குரூப் 3ல. குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர். என்ன துறை? கூட்டுறவுத்துறையில் முதுநிலை ஆய்வாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுப்பா. ஓகேவா? அடுத்து ஆர்ஐனா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு போஸ்ட் ஆர்ஐ. இது வந்து ஆர்ஐனா ரெவென்யூ அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, RAன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் RAன்றது அதில் கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட். ஓகேவா? அவ்வளோதான். ரெவென்யூ அசிஸ்டன்ட் இருக்கும் பாருங்க, RAன்னு இருக்கும். போஸ்டிங் அப்படி தான் இருக்கும். நம்ம தரும்போது இது என்ன போஸ்டிங்காக நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க, SRன்னு கொடுப்பாங்க, சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். நமக்கு போஸ்டிங் டிஎன்பிசியில் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அசிஸ்டன்ட் அப்படிதான் கொடுப்பாங்க. நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு இப்போ என்ன போஸ்ட் அப்படின்னா சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் SRI அப்படின்ற ஒரு போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ் ஃபுல்லாக நம்ம குரூப் 4 பார்த்துருப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட் கூடிய ஜூனியர்ஸ் எல்லாமே எதில் வரும்? குரூப் 4. எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் போஸ்ட் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இந்த குரூப் 2Aல வரும்.
ஓகேவா. இது எல்லாமே குரூப் 2 ஏல வரக்கூடிய போஸ்டிங்ஸ். ஓகேவா. இதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னா 20,600லேருந்து 75,900 வரைக்கும். அதாவது நம்ம ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 25,000லேருந்து 32,000 வரைக்கும் சேலரி தருவாங்கப்பா. இப்போ வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 கிட்ட சேலரி தருவாங்க. இதில் இந்த போஸ்ட் ஒரு சில போஸ்ட்டுக்குலாம் சேலரி அதிகமாக இருக்கும், ஒரு சில போஸ்ட்டு கம்மியாக இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 25,000 ரூபாய்க்கு மேலே தான் சேலரியானது இருக்கும். சரிங்களா. ஓகேப்பா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் என்னென்ன போஸ்ட்டுக்கு இது வந்து குரூப் 2 போஸ்ட், இது குரூப் 2 ஏ போஸ்ட். இவ்வளோ தானே சார், இன்னும் இருக்குது, அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா. சரி ஓகே. பார்த்தது ரிசர்வேஷன். நமக்கு வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன்றது பார்த்தீங்க அப்படின்னா 69% இடஒதுக்கீடு. நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, 69% வந்து 31% பார்த்தீங்கன்னா ஓசி ஓப்பன் காம்படிஷன். அதில் எல்லாருமே போட்டி போடலாம். பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதெல்லாம் அந்த பாகுபாடே கிடையாது. அந்த 31%ல எல்லாருமே போட்டி போடலாம். இந்த 69%ல தான் வந்து அந்தந்த கம்யூனிட்டி சார்ந்தது தான் வந்து போட்டி போட முடியும். இதில் 30% பார்த்தீங்க அப்படின்னா பிசி, 30% பிசி. அந்த 30ல் 26.5% வந்து பார்த்தீங்கன்னா பிசி, 3.5% பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லிம்ஸ் வருவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து 20% வந்து எம்பிசி. எம்பிசியில் டிஎன்சி சொல்லுவாங்க பற்றி அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 20 போஸ்ட். அடுத்து வந்து 18 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. 18% யாரு, எஸ்சி. அது எஸ்சியில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, எஸ்சி எஸ்சிஏ. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட் வரும், 15% வரும். எஸ்சிஏ வந்து 3%. மொத்தமாக சேர்த்தா 18%. இந்த 1% என்ன அப்படின்னா எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க பற்றி அது. ஓகேவா. அந்த பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு உண்டானது அந்த 1%. ஓகே. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய ரிசர்வேஷன் ப்ராசஸ். ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஜாப் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. அதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேமா. ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் பார்த்தாச்சு, என்ன படிச்சுன்னு பார்த்தாச்சு, என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தாச்சு, அந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ சம்பளத்தை பார்த்தாச்சு, என்ன ரிசர்வேஷன் நமக்கு வந்து வேலை கொடுக்கறத பார்த்தாச்சு. இப்போ அந்த எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம எலிஜிபிள். ஓகே. நம்ம எலிஜிபிள்னா இப்போ அடுத்த நம்ம ஒரு எக்ஸாம் எலிஜிபிள்னா என்ன பண்ண முடியும், அடுத்தது அந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க முடியும். ஸோ அப்போ என்ன படிக்கணும்னா என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்றது தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம சிலபஸை போக முடியும். அப்போ எக்ஸாம் தெரிஞ்சிட்டு தான் சிலபஸ். அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன், 2 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம வந்து குரூப் 1 எடுத்தோம் அப்படின்னா 3 லெவல், குரூப் 4 எடுத்தா சிங்கிள் லெவல். ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், முடிஞ்சு போச்சு. அந்த எக்ஸாமில் கட் ஆஃப்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. அது குரூப் 4. குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ 3 கேட்டகரி இருக்கு. ஓகேவா. ஆனால் இப்போ குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தூக்கிட்டதுனால இப்போ வந்து 2 கேட்டகரி தான், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகேவா. பொதுவாக வந்து குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கும் வந்து ப்ரிலிம்ஸ் சேம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் மொத்தம் 2 பேப்பர் வருது. அதில் பேப்பர் 1 சேம் தான், பேப்பர் 2 மட்டும்தான். ப்ரிலிம்ஸ் வேற, மெயின்ஸ் வேற. நல்லா கவனிச்சிங்க. ப்ரிலிம்ஸும் சேம் தான், மெயின்ஸில் பேப்பர் 1 சேம் தான், பேப்பர் 2 மட்டும் தான் குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கும் வேற வேறையா இருக்கும். மற்றபடி எல்லாமே குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கும் சமம் தான்பா. இப்போ நான் சொன்ன எல்லா இந்த லெவல் எல்லா அந்த குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கும் பொருந்தும், குரூப் 2ஏக்கும் பொருந்தும். ரெண்டுக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான். எக்ஸாம் பேட்டர்ல ப்ரிலிம்ஸும் சேம் தான், மெயின்ஸில் பேப்பர் 1 சேம் தான், பேப்பர் 2 மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் என்ன சொல்லணும்னா முதல் நிலை தேர்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க, முதல் நிலை தேர்வு. ஓகேவா. இந்த முதல்நிலை தேர்வு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பா. அப்ஜெக்டிவ்னா கொள்குறி வகை. அதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு 4 ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 4த்துல ஏதாவது ஒன்றா கரெக்டான ஆன்சரா இருக்கும்பா. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ 5 ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்கும், அதில் பெஸ்ட்டான ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா. சிம்பிளாக சொல்ல போனாவே இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா குரூப் 4 என்னவோ அதே தான். இங்கே நம்ம குரூப் 4 விட இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா. அது என்னென்னு சொல்லணும் பாருங்க. இப்போ குரூப் 4க்கு நம்ம என்ன இருக்கும், மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். 200மே எஸ்எல்சி தரத்தில் இருக்கும். ஆனால் இங்கே அந்த 200 எப்படி பிரிப்பாங்க, தமிழ் 100, மேக்ஸ் 25, ஜிகே 75. ஓகேவா. இதில் தமிழ் 100 கொஸ்டின், மேக்ஸ் 25, ஆக மொத்தம் இந்த 125 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி தரத்தில் இருக்கும்பா. ஓகேவா. 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். அடுத்தது அந்த 75 ஜிகே ஆனது பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும்பா. அந்த 75 டிகிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாதுப்பா. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்தா 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. எவ்வளோ மார்க் தராங்க, 300 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க. ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல்,
ஓகே, அது செலெக்ஷன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறுபடும். ஒரு எக்ஸாம் 140 எடுத்தாலே போயிருக்காங்க, 150 எடுத்து போகாம விட்டுருக்காங்க, 160 எடுத்து கூட போயிருக்காங்க. அப்போ வந்து அந்தந்த எக்ஸாமில் எவ்வளோ வேக்கண்ட் விட்றாங்களோ அதை பொறுத்து அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்துனான்றதை பொறுத்து தான் அவங்கள மெயின்ஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ மெயின்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து மொத்தம் 2 பேப்பர் இருக்குப்பா. மெயின்ஸ் மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. அதில் பேப்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 வந்து டிஇடி, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். டிஇடி டெட்னு சொல்லுவாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? அதாவது நம்ம தமிழ் தகுதி தேர்வு நம்ம ஆங்கிலத்தில் வந்து தமிழில் வந்து சொல்லுவோம். அதாவது எல்லாருக்குமே தமிழ் கண்டிப்பாக தெரியும். நம்ம தமிழ்நாடு அரசு துறையில் பணியாற்றக்கூடிய எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு தேர்வு வந்து நடத்துகிறாங்க. இதில் மொத்தமாக 100 மார்க் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரி தான் இருக்கும், ஒன் வேர்டு மாதிரி இருக்காது, நம்ம கையில் எழுதுற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின் 100 கொஸ்டின் இல்லை 100 மார்க்குக்குண்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அந்த 100 மார்க்கில் 40%, அதாவது 40 மார்க் எடுத்தால் நம்ம பாஸ்ப்பா. 40 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. இந்த டெட் பேப்பரில், அதாவது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் 40 மார்க் எடுத்தாதான் உங்களுடைய பேப்பர் 2 திருத்துவாங்க. இதில் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் தூக்கி வச்சுருவாங்க. சரியா? அப்போ இதனுடைய வேலையே என்ன அப்படின்னா, இந்த ப்ரிலிம்ஸோட வேலை என்ன அப்படின்னா, மெயின்ஸ் வர வரைக்கும் தான் ப்ரிலிம்ஸ் மார்க். நீங்கள் ஒன்ஸ் மெயின்ஸ் வந்துட்ட பிறகு இந்த ப்ரிலிம்ஸ் மார்க் தேவைப்படாது, இது க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. பேப்பர் 1ல் நீங்கள் தமிழ் எலிஜிபிளில் 40 மார்க் அல்லது 40 விட அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் 2 திருத்துவாங்க. 40 மார்க் மேலே எடுத்துட்டீங்களா, அதோட இந்த பேப்பர் 1 க்ளோஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மார்க்கு இங்கே தான் இருக்குது. பேப்பர் 2 தான் ஸ்கோரிங் மார்க், அதாவது மெரிட் மார்க்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க்கை டிசைட் பண்ணி உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. புரிஞ்சு நான் சொல்றது? இந்த பேப்பர் 2ல் எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பிரியுது. குரூப் 2க்கு வேற, குரூப் 2ஏக்கு வேற. குரூப் 2க்கு என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, குரூப் 2க்கு மொத்தம் 300 மார்க் கொடுக்குறாங்க. எவ்வளோ மார்க்கு? 300 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இந்த 300மே வந்து எப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுற மாதிரி இருக்குமா, அதாவது எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து குரோமோசோம் என்றால் என்ன, படம் வரைந்து பாகம் குறி. ஓகேவா? இதயத்தின் அமைப்பை வந்து விளக்கு. ஓகே, இதய சுழற்சி முறையை விளக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் நடைபெறக்கூடிய முறை என்ன. ஓகே, நியூட்டனின் 3 விதியோடு பொது ஈர்ப்பியல் விதியும் சேர்த்து கூறு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து 5 மார்க்கு, 8 மார்க்கு, 12 மார்க் எழுதும் பற்றி அதே மாதிரி வந்து மார்க் கொடுப்பாங்க, அந்த லெவல் ஆஃப் எக்ஸாம். ஓகே, இதில் மொத்தம் எத்தனை அப்படின்னா 7 யூனிட் கவர் ஆகுதுப்பா. இதுக்கு மேலே பார்த்தா ஒரு 5 யூனிட் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? சோசியல் எக்கனாமிக் இஷ்யூ, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கரண்ட் அஃபேர்ஸ். மொத்தம் இந்த 5 யூனிட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 2 யூனிட் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க, இன்னும் ஒரு சில யூனிட் சேர்த்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் புதுசு தான், எல்லாருக்கும் புதுசு தான், பயப்படவே தேவையில்லை. சார் போன பேட்டர்னா ஓகே, இந்த பேட்டர்னா போன வாட்டி எக்ஸாம் எழுதுறவங்க ஈஸியாக இருக்கும், ஆனால் இப்போ எல்லாருக்கும் கஷ்டம் தான். எல்லாருக்கும் கஷ்டம் பிரச்சனையே இல்லை. ஓகே, இதில் யார் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்கள ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியும். உண்மையிலே இந்த குரூப் 2 வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அடிக்க மொத்தம் 7 யூனிட் இருக்குப்பா. ஓகேவா? இது அந்த மாதிரி என்னது டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரி இருக்கும். எழுதுறது தான் நம்ம போன குரூப் 2 எப்படி இருந்துச்சு அதே மெத்தட் தான் இது. ஓகே, இது போன குரூப் 2 மெத்தட் தான் அப்படி. ஓகே, இந்த 300 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங். ஓகே, புரியுதா? இப்போ குரூப் 2ஏக்கு வரும். இது வந்து ஆஃபீஸர் லெவல் முடிச்சு போச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். குரூப் 2ஏன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 300 மார்க் தான். அதுவும் 300 மார்க் தான். ஆனால் இங்கே ஒரு சிறு திருத்தம், இங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப், இங்கே அப்ஜெக்டிவ் டைப். இங்கே என்னது அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம், அதாவது ஆப்ஷன் பேஸ்டு. இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் எப்படி எழுதணும் அதே பேட்டர்ன் தான் இங்கே மெயின்ஸ் நம்ம எழுத போகிறோம். இங்கேயே நம்ம ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் போட்டோம், இங்கேயும் ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான். ஓகே, ஒரு கேள்வி 4 விடைகள் இருக்கும், அதில் சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுத்த அப்படின்னு நமக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. ஓகே, இது அப்ஜெக்டிவ் டைப்பு, இதுதான் வந்து ப்ளஸ் நம்ம சொல்லக்கூடியது. சரி, எனக்கு எழுத்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நல்லா கவனிச்சிங்க, இன்டர்வியூ கிடையாது, இது ஒரு ப்ளஸ். ரெண்டாவது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு வந்து எழுதவே வராது, ஃபாஸ்ட்டாக எழுத வராது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டைப் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து ஆப்ஷன் பேஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம குரூப் 4 குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுறோமோ அதே மெத்தட் தான், இதில் மாற்றம் கிடையாது. ஓகே, இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்டை வந்து ஒதுக்குறாங்க, இதில் மொத்தம் 7 யூனிட் நான் சொல்லிட்டேன்னா இதில் என்ன மொத்தம் 3 யூனிட்டாக பிரிக்கிறாங்கப்பா.
அந்த 3 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து ஒரு 40 கொஷின் கேட்குறாங்க. மேக்ஸ் எவ்வளோ? 40 கொஷின். மார்க் அடியா நல்லா கவனிச்சிங்க. ஜிஎஸ்ல 100 கொஷின், மேக்ஸில் வந்து 40 கொஷின். தமிழ் அண்ட் இங்கிலீஷில், அதாவது நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்கன்னா தமிழ் வந்து 60 கொஷின் கேட்பாங்க. நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் வந்து 100 கொஷின் 60 கொஷின் கேட்பாங்க. ஹிந்திலாம் கேட்க மாட்டாங்க, 2 லாங்குவேஜ் தான். சரியா? ஓகே, அப்போ தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜை பேஸ் பண்ணி 60 கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க், ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க். அப்படின்னும் போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து 300 மதிப்பெண்கள் இது மூலிமா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கப்பா. சரிங்களா? ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்க. ஸோ இதுதான் வந்து குரூப் 2A உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் மெயின்ஸ். ஓகேவா? இது எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா ஆப்ஷன் ஷேர் பண்ணி எப்படி பண்ணுவோம்? ஓஎம்ஆர் தான். அப்போ ஓஎம்ஆர் நம்ம ஷேர் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A உண்டான மெத்தட், இது குரூப் 2 உண்டான மெத்தட். சார் இப்போ நான் வந்து பிலிம்ஸ் எழுதினேன் சார், மார்க் எடுத்துட்டேன். ஓகேவா? என்னை எப்படி பிரிப்பாங்கன்ற மெத்தடை டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க, குறிப்பிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பிலிம்ஸுக்கு வந்து தயாராகி படிச்சுடுவாங்க. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் ரெண்டுமே வந்து சேம் தான். எக்ஸாம் பேட்டர்ன் அது வந்து இந்த சிலபஸை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன். அது வந்து பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப தெரியும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சது தான் இங்கே திருப்பணம் படிக்க போகிறீங்க. ஓகே, பெரிய விஷயம்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். செலெக்ஷன் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லும் போது இவ்வளோ துண்டு சொன்ன அவங்களே என்ன பண்ண போகிறாங்க, செலெக்ஷன் பாஸ் வந்து சொல்லுவாங்க. யாருக்கு எப்படி வந்து போக போகுது, மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் வைப்பாங்களா, மெயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி 2 முடிச்சுட்டு அப்புறம் 2A மெத்தட்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதை டிஎன்பிஎஸ்சி வந்து விளக்குவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு பிலிம்ஸுக்கு வந்து நீங்கள் தயாராங்க. பிலிம்ஸ் படிக்கும் போது இந்த மெயின்ஸ்க்கு உண்டான சப்ஜெக்ட்டும் சேர்த்து, அதாவது கவர் ஆகக்கூடிய சப்ஜெக்டை வந்து சேர்த்து படிங்க. நான் அதை பற்றி போடுறேன். அதை பிலிம்ஸ் படிக்கும்போது பிலிம்ஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு சில சிலபஸ் மெயின்ஸ்லையும் கவர் ஆகுது. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து போட்டால் போதும். அப்போது பிலிம்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணலாம், அந்த மெயின் சம்மந்தமான சப்ஜெக்டை சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 உண்டான குரூப் 2A உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் இவ்வளோ தான்பா. ஸோ இதான் வந்து மெத்தடு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் இதில் 300க்கு எவ்வளோ எடுக்கிறாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி ஆளுங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க கவுன்சிலிங் வச்சு. அதே மாதிரி தான் இதில் 300க்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்றத பொறுத்து ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ரேங்க் ரிப்போர்ட்டில் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி அந்த ரேங்க் ரிப்போர்ட்டே வரும். அதில் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A உண்டான ப்ராசஸ். ஓகேவா? ஸோ வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 உண்டான போஸ்டிங் வரப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி இப்போ வந்து பிலிம்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸாக படிங்க. இப்போ தான் குரூப் 2 குரூப் 4 முடிஞ்சிருக்கணும் போது அதை பேஸ் பண்ணி தான் குரூப் 2 பிலிம்ஸ்னும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்த குரூப் 2 பிலிம்ஸை பற்றியும் குரூப் 2 மெயின்ஸை பற்றின சிலபஸ் அனாலிசிஸ் வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.